ஹலோ ஆல், வெல்கம் டு தமிழ் டாப்பர்ஸ். இதுதாங்க நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் கான்செப்ஷுவல் வீடியோ. இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோர் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு கான்செப்டை பார்ப்போம். அது வேற எதுவும் இல்லைங்க, ஜியாகிரஃபியில் பேசிக் அண்ட் ஃபவுண்டேஷன் கான்செப்டான ஆரிஜின் ஆஃப் எர்த் தாங்க. ஆரிஜின் ஆஃப் எர்த்தோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜியாகிரஃபிக்கு மட்டும் இல்லை, என்விரான்மெண்ட் ஏன் ஹிஸ்ட்ரிக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? சின்ன வயசுல நம்ம எல்லாருமே நீலா, நட்சத்திரம் இது மேல ரொம்ப ஃபேசினேட்டடா இருப்போம். அது எப்படி உருவாச்சு, எவ்வளோ தூரத்துல இருக்கு, இப்படி நமக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்மளை போலவே ரொம்ப கியூரியஸான ஒரு ஜெர்மன் ஃபிலாசபரான இமானுவேல் காந்த் எர்த் எப்படி ஃபார்ம் ஆச்சு, பிளானட்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு தியரி கொடுத்தாரு. இதுதாங்க ஏர்லியஸ்ட் தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் எர்த். அது பேரு நெபுலா ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெபுலா ஹைப்போதசிஸ் தியரி படி என்டையர் சோலார் சிஸ்டமே ஒரு பெரிய கேஸ் அண்ட் டஸ்ட் மண்டலத்திலிருந்து தான் உருவாச்சு. அந்த கேஸ் அண்ட் டஸ்ட் மண்டலத்தோட பேரு தான் நெபுலா. இந்த நெபுலா ஹைட்ரஜன் ஹீலியம் பார்ட்டிகல்ஸால உருவான ஒரு பெரிய மாஸ் கிளவுட். இந்த கிளவுட் அதோட ஓன் கிராவிட்டி, அதாவது அதோட ஓன் ஈர்ப்பு சக்தினால கொலாப்ஸ் ஆகி ஒரு ரொட்டேட்டிங் டிஸ்க் தட்டு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதோட சென்டர்ல எல்லா எனர்ஜியும் ஒன்னா சேர்ந்து தான் சூரியன் ஃபார்ம் ஆச்சுங்க. இந்த சுத்தி இருந்த டிஸ்க் எல்லாம் ஃபர்தரா செதறி செதறி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எடுத்துக்கிட்டு தான் எனர்ஜி ஃபியூஷன்ஸோட ரிசல்ட்டால பிளானட்ஸா ஃபார்ம் ஆச்சு. இப்போ நம்ம நெபுலா ஹைப்போதசிஸ் படி யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னொரு தியரி இருக்கு. இதை மாடர்ன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு பலூனை எடுத்துக்கலாம். ஊதுறதுக்கு முன்னாடி அந்த பலூன்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிப்போம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ்ல. இப்போ நம்ம பலூனை ஊத ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பலூனை ஊத ஊத அந்த பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணோம்ல, அதுக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதாங்க இந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸோட தியரி. இந்த தியரி படி நம்மளோட யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியரியோட ஃபைண்டிங்ஸ் என்னன்னா, 13.7 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டைனி பால், ஒரு சின்ன டாட் அளவுக்கு இருக்கிற ஒரு பார்ட்டிக்கல்ல அளவுக்கு அதிகமான டென்சிட்டி, அளவுக்கு அதிகமான ஆழம், அதாவது அண்ட் டெம்பரேச்சர், ரொம்ப அளவுக்கு அதிகமான டெம்பரேச்சரோட அது இருந்துச்சு. அதுதான் இப்போ இந்த அளவுக்கு யூனிவர்ஸா உருவாகிருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி உருவாச்சு? ஒரு எக்ஸ்ப்ளோஷன்னால. ஒரு எக்ஸ்ப்ளோஷன்னால அந்த டைனி பால் எக்ஸ்பேண்ட் ஆகி இப்போ நம்ம கரண்டா பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த யூனிவர்ஸா உருவாச்சுங்க. இதை தான் ஹெட்வின் ஹபிள் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரோனமர், அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனமர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம இந்த யூனிவர்ஸ், ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எர்த்தோட எவல்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை இப்போ பார்ப்போமா? இனிஷியலா எர்த் ரொம்ப வெப்பமயமான பிளானட்டா இருந்துச்சு, அதாவது அதிகமான டெம்பரேச்சர் கூட பிளானட்டா இருந்துச்சு. ஏன்னா அதுல அப்போ ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன் ரொம்ப அதிகமான அளவுல இருந்தது. அதுக்கப்புறமா டிஃபரன்சியேஷன் ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு. அதுல எர்த்தோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால என்னாச்சு அப்படின்னா, வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முழுகி அண்ட் லைட்டான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கே தெரியும் இல்லையா? தண்ணிக்குள்ள ஹெவியான கல்லை போட்டா சிங்க் ஆகும், ஆனா பிளாஸ்டிக் அண்ட் லைட்டான ஆப்ஜெக்ட்ஸ் போட்டா மேல ஃப்ளோட் ஆகும். இதே தாங்க எர்த்ல நடந்துச்சு. இதோட எண்டில் தான் எர்த் லேயர்ஸா உருவாச்சு. எர்த்துக்குள்ள கிரஸ்ட், மேண்டில், கோர் அப்படின்னு 3 லேயர் 4 லேயர் உருவாக ஆரம்பிச்சுது. இந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா வால்கானிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. வால்கானிக் ஆக்டிவிட்டீஸோட முடிவில் என்னாச்சுன்னா, நிறைய கேஸஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுது. நிறைய கேஸஸ் ரிலீஸ் ஆக அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆச்சு. இந்த அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்த கேஸஸோட ரிலீஸ்னால ஹீட் இன்க்ரீஸ் ஆகி இருக்கிற வாட்டர் எல்லாம் கண்டென்ஸ் ஆகி இவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. தென் அதோட ரிசல்ட்டா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. கண்டினியூஸ் மழை, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கண்டினியூஸா மழை பெஞ்சது. இந்த மழையோட ரிசல்ட்ல தான் இப்போ நம்ம பார்க்குற ஓஷன்ஸ் உருவாச்சு. எர்த்தில் லேயர்ஸ் உருவாச்சு. அதுக்கப்புறமா வல்கனிக் ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு. அதோட முடிவில் மலைகள் உருவாக ஆரம்பிச்சது. மலைகளுக்கு அப்புறமா எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சது. மழை பெய்ய ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஓஷன் உருவாச்சு. இது எல்லாமே ஒரு மில்லியன் இயர்ஸ்க்கான ப்ராசஸ்ங்க. வெறும் ஹீலியம் ஹைட்ரஜன் கேஸ் உள்ள பிளானட்டா இருந்த எர்த் டிஃப்ரென்சியேஷன்ஸ், கண்டென்சேஷன், பர்சிபிட்டேஷன், அதாவது மழை, இப்படி எல்லாம் கோத்ரூ பண்ண பிறகுதான் இப்போ நம்ம வாழற எர்த்தா உருவாச்சு.
அவ்வளோதாங்க ஆரிஜின் ஆஃப் எர்த். இந்த டாபிக் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிக்கு ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான கான்செப்சுவல் வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்ஸ் அண்ட் அப்டேட்ஸுக்கு டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க சேர்ந்து படிக்கலாம்.